ஷேய் விஷ்ணு நீதி இல்லாமல் நியாயத்து இல்லாமல் நீதிமன்ற கோர்ட்டில் கண்ணு தெரியுதா கண்ணு தெரியலையான்னு ஏழை எளிய மக்கள் அன்றாட பொழப்பு போகிற மக்கள் ஏதோ உள்ள நீதிமன்ற கேஸு உள்ள வழக்காடி உள்ள மாட்டையில் நீதியை கேட்கு நியாயத்தை கேட்கு அந்த நீதி நியாயத்தை நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துருக்கீங்களாப்பா கொடுக்கல அந்த விசாரணைப்படி எடுத்து கொடுத்தீங்களா கொடுக்கல இன்றைக்கி வரைக்கும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை ஒவ்வொரு மாநிலமாக இத்தனை கோடி இவ்வளோ பில்டிங்கு இந்த 2ஆம் நம்பர் வியாபாரம் இது 2ஆம் நம்பர் மது போதை 2ஆம் நம்பரை திரிக்க விட்டு மில்லு தொழிற்சாலைகளை போட்டு விட்டு கையெழுத்துக்களை போட்டு அனைத்தும் பாழாக்கி வச்சுருக்கான். அதான் நீதி இல்லாமல் செஞ்சிட்டான், நியாயத்து இல்லாமல் செஞ்சு விட்டான். அநியாயப்பட்டு போகிறான். அநியாயப்பட்டு மானிட பிறவி ஆணும் பெண்ணும் 2 வண்டி காலு இப்போ காரு 4 வீலர் எல்லாம் எதுக்கு கடை போடுறாரு? இந்த கண் பார்வையில் பிடிச்சாச்சுன்னா அந்த கண் பார்வை போவையில் ஸ்டேரிங்கில் பட்டுன்னு அந்த காய்ச்சல் போய் மறைச்சிரும். அப்போ முட்டுவான் மோதுவான். இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் ஆக்ஷனில் நிறையா போய்கொண்டே இருக்குது. நிறையா போகுது. நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா ஒவ்வொரு மாநிலத்தில் எத்தனை 2 வீலர் 4 வீலரில் போய்கிட்டு இருக்குன்னு தட்டி பாருப்பா, தட்டி பார். தமிழ்நாடுலாம் எத்தனை பஸ்ஸு எத்தனை போதா? அதே மாதிரி எதை மிதிக்காரோ அந்த மிதித்தபடியே நொறுக்கிடுவார். நான் அநியாயப்பட்டு நான் பூமியில் கொடுக்கலன்ட்டார். நல்லா இயற்கை விளையுத பூமியில் நல்லா சாப்பிடு, நல்லா இருக்கிற இடம் போட்டுக்கும், ஆடை போட்டுக்கும். விவசாயத்துக்கு விளைஞ்சிச்சா அதில் வர்ற வருமானத்தை நல்லபடியாக சாப்பிட்டுக்கோ போய்க்கோ. வருமானத்தை காயின்ஸு தான் விட்ருக்கணும். பேப்பர் எதுக்கு அடிச்சு விட்டான்? பேப்பர் எதுக்கு? அது நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்க வேண்டாமா? ஏற்கனவே ஒவ்வொரு நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் வீட்டிலே எல்லா 10,000 கோடி பேப்பர் உள்ளே இருக்குது அப்படிங்காரு. இப்போ கணக்கு போடுதார். 10,000 கோடி நீதிபதி ஜட்ஜி அந்த பேப்பரை பார்க்கலையா? கோடி பேப்பர் உங்கள்கிட்ட இருப்பு இருக்குது. அந்த இருப்பு இருக்கிற பேப்பரில் என்ன அடிக்கான், ஏது அடிக்கான், எப்படி 2ஆம் நம்பர் பேப்பர் உள்ளே வருதா? அதில் செக் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்குத்தான் இப்போ நெல்லையப்பர் ஆலயத்திலிருந்து கண் காய்ச்சல் வெளியே எடுக்கார். அது எடுத்துட்டாரு. இப்போ தட்டுவார், டைம் பார்ப்பார். என்னத்தை பார்க்க அவர் உட்கார்ந்த இடத்துல கோவம் வந்துச்சுன்னா படக்குன்னு தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பார். இது நெல்லையப்பர் உள்ள கணக்கு. கண் காய்ச்சல் கண்ணு கொரோனா உள்ள கணக்கில் தமிழ்நாடு டெல்லி மும்பை வரைக்கும் பிடிச்சி ஆட்டும். இது நெல்லையப்பர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த ஆலயம் அந்த கணக்கில் அதை வைக்கையில் அந்த ஒவ்வொரு பவர் வச்சுருப்பார். ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு சிவன் கோயில் ஆலயத்தில் ஒவ்வொரு பவராக வச்சுருப்பார். நல்லா கேட்டுக்கோப்பா, நீதிபதி ஜட்ஜி கோட்டார் போகிறான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆலயத்தில் ஒவ்வொரு பவர் வச்சுருப்பார். இப்போ வெளியே எடுக்கார். தமிழ்நாட்டுக்குள்ளே அது அநியம் பண்ணி அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணி அதான் சொல்லுதார்ல, என்னுடைய குடும்பம் நான் கைலாசத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி இடம் கிடக்கு, இடம் வாங்கணும், இடம் பத்திரம் போடணும்னு வீசி அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளோ கோபம் இருக்கும். அப்போ இன்றைக்கி வரைக்கும் அடக்கியிருந்து இன்றைக்கி கண் பார்வையை இழக்கணும்டா அப்படிங்கார். என் பிள்ளைய பாடாப்படுத்துதான், என் புள்ள சொல்லுதாரு. இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும்லடா, அந்த கணக்கை விடுங்கடா அப்படின்னாரு. எல்லாம் கேட்டுக்கோ, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. அரசராட்சி, அரசரை ஆண்டார். அரசர் ஆலையில் அப்போ அவர் எப்பயுமே சர்வ சாதாரணமாக தான் உட்காந்துருப்பார். இளைய பையனும் சர்வ சாதாரணமாக தான் முன்னாடி உட்காந்துருப்பான், கம்முன்னு இருப்பான். ஏற்கனவே எப்பயுமே அவன் கோபத்தில் இருக்கிறவன் கம்முன்னு உட்காந்துருப்பான். கணக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தப்பு செஞ்ச கணக்கு. அப்போ கலாங்கிறது வரும். ஒரு பெண்ணுக்கு பெண் ஆவாசத்தில் வரும். இப்போ போகுதில் ஆவாசம் அதை மாதிரி. அப்போ சாப்பிட்டு இயற்கை சாப்பாடு தானே, மானிடத்தில் அவன் வேகமாக நிற்பான்ல, அந்த தப்பு தண்டனைகள் உள்ளே வரும். ஒரு வீட்டுகளில் போய் கலாம்பான், வீடு கிடையாது குடிசைகளில் போய் கலாம்பான். அப்படித்தான் நீதி அரசராட்சியில் கணக்கு வரும். கிராமம் பூரா கிராமம் விவசாயத்தில் குளத்தை உடச்சி விட்ருப்பான், இல்லைனா குளத்து மண் அள்ளி போட்டிருப்பான், இங்கிட்டு அங்கிட்டு அள்ளி போடுவான். ஒரு வரப்புக்குள்ளே சண்டை வரும். இப்படி வரையில் தான் அரசர் இவரை கட்டளை இடுவார். அப்போ பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான், தப்பு யாருக்கு மேலே இருக்குது, தப்பு யார் பண்ணுதா அப்படிங்கிறது. வெளியில் நிற்பாங்க. தப்பு செய்கிறவன் பூரா வெளியில், இவங்க எல்லாம் உள்ளே உட்காந்துருப்பாங்க. இந்த கணக்கு வாய் பேச்சில் உள்ள கணக்கு வரையில் கண்டுபிடிச்சிக்கிடுவான் இளைய பையன். விறுவிறுன்னு போவான். தப்பு செஞ்சவனுக்கு ஒரு அறை, அவன் 21 நாளில் செத்து போவான். அந்த பவர் வாங்கினவன், புரியுதா? அதனால் நாங்கள் உட்காந்துருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே திடீர்னு எங்கள் அண்ணன் கூப்பிடுவார், விஷ்ணு இங்கே வாடா அப்படிம்பாரு.
அந்த கோட்டாவை அது என்னென்னு பார்த்து வாடா, அந்த குளத்துல கீழே எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது, அதை பூரா விளைய வச்சு ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு கொஞ்சம் இறைய போட்டு அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுங்கடா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்துட்டு வந்துருங்கடா, மிச்சத்தை எல்லாம் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு விதைச்சி விட சொல்கிறா, நெல்லை குத்தி அதை சோறை பொங்கி விலங்குகளுக்கு இம்புட்டு பால் தயிர்களை ஊற்றி வச்சிடுறா, அது சாப்பிட்டு போட்டோம் அப்படிம்பார். அப்பே பால் மோர் தயிர்களை தான் விலங்குகளுக்கு கொடுத்தார். இவன் அடித்து ஒன்றுக்கு அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்க போய் பூரா அதுக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, ஒவ்வொரு பறவைகளை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கும் அறிவு உண்டு, இது இருக்குன்னா அது வாய் பேசாது தொடாது. இந்த மானிட பாழாக்கி வச்சுட்டான். நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் கேட்டுக்கப்பா, திருவண்ணாமலை உள்ள கணக்கில் கண் பார்வை உள்ள காய்ச்சல் வெளியே எடுத்துட்டார். புரியா, இது தமிழ்நாடு முழுவதும் நெல்லையப்பர் கோயில். திருவண்ணாமலை உள்ள கணக்கு உலக நாடு அடிப்பார். உலக நாடு எல்லா நாட்டுக்கு, சைனா, ஆங்காங்கு, அமெரிக்கா, எல்லா நாட்டுக்காரனும் கண் பார்வை இழந்து இந்த செம்மத்தில் சோழியை முடிச்சிருவார். முக்கால்